அமெரிக்க கடற்படை தனது ராணுவ பலத்தை உலகளவில் குறிப்பாக பசிபிக் பிராந்தியத்தில் பன்மடங்கு அதிகரிக்கும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை அறிவித்துள்ளது. 19 வர்ஜீனியா ரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அதிநவீன ஏவுகணைகளை தாங்கி செல்லும் வகையில் மாற்றியமைக்க பென்டகன் முடிவு செய்துள்ளது. சீனாவுடனான வளர்ந்து வரும் மோதல் போக்கை கருத்தில் கொண்டு கடலுக்கு அடியில் இருந்தே எதிரிகளை துல்லியமாக தாக்கும் திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதற்காக இந்த நீர்மூழ்கி கப்பல்களின் வர்ஜீனியா பேலோட் மாடியூல் என்ற புதிய தொழில்நுட்ப பகுதி இணைக்கப்பட உள்ளது. இந்த நவீன மாற்றத்தின் மூலம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் சுமந்து செல்லும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை வியக்கத்தக்க வகையில் உயரப்போகிறது. தற்போதுள்ள வர்ஜீனியா ரக கப்பல்களில் 12 ஏவுகணை தளங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் சுமார் 84 அடி நீளம் கொண்ட புதிய பகுதியினை இதில் சேர்ப்பதன் மூலம் கூடுதலாக 28 ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும். அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் மொத்தம் 40 ஏவுகணை வைத்துக் கொள்ளலாம். இதில் புகழ்பெற்ற டோமஹாக் ஏவுகணைகள் மட்டுமல்ல, ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் பாயும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையையும் பயன்படுத்த முடியும் என்பது இதன் தனி சிறப்பாகும். இந்த நீர்மூழ்கி கப்பல்களின் மிகப்பெரிய பலமே அதன் ரகசிய தன்மைதான். கடலுக்கு அடியில் இருப்பதால் சீன ராணுவத்தின் ரேடார்களில் சிக்காமல் ஜப்பான், தைவான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய முதல் தீவு சங்கிலி என்று சொல்லப்படும் அந்த பகுதிக்குள் ஊடுருவி தாக்கும் வல்லமை இதற்கு உண்டு. இதுவரை அமெரிக்கா பயன்படுத்தி வந்த ஓஹியோ ரக நீர்மூழ்கி கப்பல்கள் ஒவ்வொன்றும் 154 ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. ஆனால் அவை தற்போது படிப்படியாக ஓய்வு பெற தொடங்கியுள்ளன. அதற்கு பதிலாகவே இந்த நவீன வர்ஜீனியா ரக கப்பல்களை அமெரிக்கா முன்னிறுத்தி வருகிறது. கடந்த 2021 முதல் 2025 வரையிலான காலப்பகுதியில் அமெரிக்காவை விட சீனா அதிக எண்ணிக்கையிலான நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி முடித்துள்ளது. சீனா 10 நீர்மூழ்கி கப்பல்களை அறிமுகப்படுத்திய நிலையில் அமெரிக்கா 7 கப்பல்களை மட்டுமே உருவாக்கியுள்ளது. இத்தகைய ஒரு சூழலில் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை விட அவற்றின் தாக்குதல் திறனை அதிகரிப்பதன் மூலம் சீனாவிற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த ராணுவ நகர்வு பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தும் என்று நம்பப்படுகிறது.